அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் எனக்கு தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அவருடைய ஆராதனை பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக சங்கீதம் 46 வாசிப்போம். ஹalleluya. ஹalleluya. சங்கீதம் 46 வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியில் உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். ஹalleluya. முதல் பாடல் 124. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. மகிமை உமக்குத்தான், மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். திசை தெரியாமல் ஓடி அலைந்தேன், தேடி வந்தீரே. சிலுவை தொங்கி ரத்தம் சிந்தி ரட்சித்து அனுப்பீரே. திசை தெரியாமல் ஓடி அலைந்தேன், தேடி வந்தீரே. சிலுவை தொங்கி ரத்தம் சிந்தி ரட்சித்து அனுப்பீரே. மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். மகிமை உமக்குத்தான், மாட்சிமை உமக்குத்தான். எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். வாழ்நாள் எல்லாம் உமக்காய் வாழ்ந்து உம்பணி செய்திடுவோம். எத்தனை நன்மை நமக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வோம். வாழ்நாள் எல்லாம் உமக்காய் வாழ்ந்து உம்பணி செய்திடுவோம். மகிமை உமக்குதான், மாட்சிமை உமக்குதான், மகிமை உமக்குதான், மாட்சிமை உமக்குதான். சோதனை நேரம் வேதனை வேலை துதிக்க வந்தீரே. எதிராய் தோன்றும் இதயங்களை பேசிக்க வைத்தீரே. சோதனை நேரம் வேதனை வேலை துதிக்க வைத்தீரே. எதிராய் தோன்றும் இதயங்களை நேசிக்க வைத்தீரே. மகிமை உமக்குதான், மாட்சிமை உமக்குதான், மகிமை உமக்குதான், மாட்சிமை உமக்குதான். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே. மீண்டும் மீண்டும் மாறுதல் தந்து அனைத்து நன்றுதவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே. மீண்டும் மீண்டும் மாறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே. மகிமை உமக்குதான், மாட்சிமை உமக்குதான், மகிமை உமக்குதான், மாட்சிமை அதுவும் உமக்குதான். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் வாழ்க வாழ்கவே. கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்னன் வாழ்க வாழ்கவே. ஹல்லேலூயா. எங்களையும் என்றும் நினைப்பவரே.
இருப்பவரே எங்கள் ஒளி மையமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளி மையமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க உங்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உங்க நாமம் வாழ்க பாடி போற்றுவோம் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் நம்மை அழைத்து செல்கிறார் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கலிப்போடு துதி பாடி போற்றுவோம். நாம் ஏற்படுத்தி வைத்து விட்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அவ்வளவு அண்ணன் அதுல என்ன இருந்தவங்க எல்லாம் அவ்வளவு அண்ட் ஒரு எஜுகேட்டட் பீப்புளா இருந்தாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட எல்லாம் உட்காந்து யாருமே பேச முடியாது, அவ்வளவு ஞானத்தோட பேசக்கூடியவர். ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவரே ஒன்றுமே தெரியாமல் வந்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே ஏற்படுகிற மின்தடை, அதிகமான மின்தடைகள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தருக்கு மாசம் எலக்ட்ரிசிட்டி பில்ல 29,000 வந்திருக்கு என்று சொல்றாங்க. ஆண்டவரே அப்பா 29,000க்கு நாங்க அப்படியே நாங்க யூஸ் பண்ணோம், எங்களுக்கு வர்றதே 2,000 2,500 தான் வரும். 29,000 ஒவ்வொரு எல்லாருமே இப்படியாகத்தான். எங்களுக்கு 17,000 வந்திருக்கு, 30 வந்திருக்கு, 39 வந்திருக்குது. இப்படியாக மக்களுக்கு வந்துட்டு ஆண்டவரே பில் தொகைகளை அவர்கள் ஏற்றுகிறார்கள். அவங்க எங்க போய் முறையிட்டாலும் எங்களுக்கு தெரியாது, அங்க போய் கேளுங்கன்றாங்க. அங்க போய் கேட்டாங்க எங்களுக்கு தெரியாது, உங்க ஏரியால போய் கேளுங்க, அங்கதான் ஏதோ ப்ராப்ளம். இப்படியாக மக்கள் அடைகழிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட தேதியில ஆண்டவரே 39,000க்கு நாங்க எங்க போய் கட்டுவோம், எங்களுடைய நகைகள் எல்லாம் அதை வச்சுதான் நாங்க இப்படி கட்ட வேண்டியிருக்கு, இல்லைன்னா அவங்க ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்ற இப்படியாக ஆண்டவரை மக்கள் அவதிப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம் தேவனே. மின்சாரம் ஒரு பக்கம் தடைப்படுறதுனால எப்பவுமே ஆண்டவரே பில் கம்மியா வரணும், எல்லாருக்குமே பில்லு 10 மடங்கு அதிகமா வந்திருக்குன்னு சொல்லி எல்லா மக்களும் இப்பொழுது கதறுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதை பத்தி எல்லாம் அவர்கள் எதையும் கவலைப்படாமல் அவர்கள் போக்கில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். கவசி பார்க்க போனா எல்லாமே வந்துட்டு ஆண்டவரே இவி மிஷின் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் பரிசீலனை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா தவறுகள் நடந்து இவர்கள் ஜெயிக்கும்படியாகத்தான் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது ஆண்டவரின் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அல்லேலூயா. ஏனென்றால் தமிழகமானது ஆண்டவரே அந்த முதல்வரானவர் ஆண்டவரே தமிழகத்தை பாழாக்கக்கூடிய காரியங்கள் எதையும் அனுமதிக்காமல் எல்லாவற்றிலும் துணிகரமாக தைரியமாக அவர்களை எதிர்த்து பாஜக எதிர்த்து நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் அறிவிட ஆண்டவரே தமிழகத்தை தான் அவர் அதிகமாக ஆண்டவரை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இதையும் தமிழகத்தையும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை தோற்கடித்து இப்படியாக ஆண்டவர் இவிஎம் மெஷின்ல ஆண்டவரே நிறைய தில்லுமுல்லைகளை செய்து இவரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இயேசு அப்பா சோதரிக்கிறோம். ஏன்னா எல்லா மக்களும் நடுத்தர மக்கள் எல்லாருமே ஆண்டவரே இப்படியான காரியங்களில் அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இலவசமாக பஸ் என்று சொன்னார்கள், ஆனால் எல்லாமே ஒன்றுமே நிறைவேறாமல் போய்விட்டதாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரி இப்படியாக வருவதற்கு முன்பாக ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார்கள், ஆனால் வந்த பிற்பாடு எல்லாவற்றையும் மறந்து மக்களுக்கு ஆண்டவரே மக்களை எல்லாம் ஆண்டவரை புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. ஏன்னா போனாட்சி முதல்வர் வந்துதான் ஆண்டவரே அவ்வளோ மெட்ரோ காரியங்கள் அவ்வளோத்தையும் கொண்டுட்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாமே அவர் தான் கொண்டுட்டு வந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சோதரிக்கிறோம். ஆண்டவர் இப்படியாக ஆண்டவரை அவர் எல்லாவற்றிலுமே ஆண்டவரை முதன்மையாகத்தான் வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த தேவன் தாமே ஆண்டவரே அப்பா இப்படியாக எல்லா தேசங்களையும் கத்தாவை எல்லா மாநிலங்களையும் ஆண்டவரே அப்படி கருத்து வைத்து செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலும் பார்க்கும் பொழுது கூட ஆண்டவரே சமீபத்திய ஆண்டவரே ரிப்போர்ட்ல பார்க்கும் பொழுது பெங்களூர்ல எல்லாம் ஆண்டவரே பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அதிகமாக எய்ட்ஸ் நோயினால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காலேஜுக்கு செல்லும் பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே பிளட் டொனேஷன் நடக்கும் பொழுது ஆண்டவரே அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது இது வரைக்கும் 7,000 பிள்ளைங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே HIV இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே மருத்துவம் காரியங்கள் சொல்லுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தேன். ஏனென்றால் பெங்களூர்லாம் சொல்லும்போது ரொம்ப ஹைஃபை நகரமாகி மாறிவிட்டது. ஏன்னா அங்கே நிறைய ஐடிலாம் இருக்கிறதுனால எல்லாரும் ஆண்டவரே மேற்கத்திய கலாச்சாரங்களை தான் ஆண்டவரே அவர்கள் கடைபிடிக்கிறவர்களாக
ஆண்டவரே எப்படி வேண்டாலும் நாம் வாழலாம் மனிதர்கள் என்று சொல்லி ஒரு வரைமுறை இல்லாமல் ஆண்டவரே அப்பா மக்கள் நடப்பதினால் ஆண்டவரே இப்படியான காரியங்கள் அதிகமாக ஆண்டவரே மக்கள் பிள்ளைகளிடத்தில் அதிகமாக பரவி காண்கிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த சிறு வயதிலேயே அவர்களுடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை தவறான வழிமுறையினாலும் ஆண்டவரை இந்த போதை மருந்துகளின் ஊசிகளின் மூலம் எடுத்துக் கொள்வதனாலும் அந்த இவைகள் பரவக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு அளவு தான் எடுத்திருக்காங்க, இன்னும் எடுத்தா இன்னும் எவ்வளோ பேருக்கு இந்த HIV ஆண்டவரை தொற்று இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா இன்னும் தெரியவில்லை என்று சொல்லி இது அவர்களின் மூலியமாக மற்றவர்களுக்கு பரவக்கூடியதாக தொற்றக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம். ஆண்டவரே லீகல் ரிலேஷன்ஷிப்பின் மூலியமாக இது அதிகமாக பரவுகிறது என்று சொல்லி ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே மருத்துவ குறிப்புகள் சொல்லுகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா பப்புகளும் ஆண்டவரே அப்பா ஏனென்றால் அதிகமாக பெருகிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே தமிழ்நாட்டில் கூட ஆண்டவரே இப்படியான ஒரு பப்பை திறப்பதற்காக இந்த நடிகர் ஆண்டவரே அப்பா நிறைய இடங்களிலே ஆண்டவரே அப்பா அதை அமைத்துக் கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரவு நேரங்களில் எல்லாரும் குடித்து ஆண்டவரே அப்பா அந்த நாடகங்களை பார்ப்பதற்கு இப்படியாக ரெஸ்ட்ரோ பார் என்ற ஆண்டவரே புதிய காரியங்களை எல்லாம் வாலிபர்கள் எந்த அளவுக்கு நாசமாக போகக்கூடிய காரியங்களும் அதிகமாக இது இப்பொழுது அதிகமாக நடைபெற்று வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. பிள்ளைகள் தான் ஆண்டவரே அப்பா இதில் அதிகமாக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே வாலிப வயதில் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். அவருடைய பிற்காலமானது ஆண்டவரே வேலை என்றால் இப்போ ரொம்ப வேலை வாய்ப்பு என்பதே ரொம்ப மிகவும் கடினமாகி போய்விட்டது, கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். படித்து வரும் பிள்ளைகளுக்கு முதல்ல வேலை இல்லாததுனால தான் டெல்லியில அவ்வளோ போராட்டம், அவ்வளோ அட்டியும் அவ்வளோ உதையும் வாங்கி அந்த பிள்ளைங்க இன்னமும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே ஏன்னா இப்போ படிச்சுட்டு வர பிள்ளைங்க ஏராளமா படிச்சுட்டு வராங்க, எங்கேயுமே வேலை என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. அது மாத்திரம் இந்த எல்லாம் வர்றதுனால நிறைய காரியங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாய்ப்புகள் பறிக்கப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே வேலை நேரத்தினுடைய 12 மணி நேரம் 14 மணி நேரம் இப்படியாக உழைக்கக்கூடிய காரியங்களும் அதிகமாக காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறோம். இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்துட்டு நாங்களெல்லாம் அவ்வளோ நேரத்துக்கெல்லாம் நாங்கள் வேலை செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் தான் நாங்கள் வேலை செய்வோம், அதுவும் வேலையில் வந்துட்டு ரொம்பவும் ஆண்டவரே ரொம்பவும் ஆண்டவரே ஸ்லோவாகத்தான் நம்ம பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது வர கேட்டால் நாங்கள் இப்படி தான் செய்வோம் என்று சொல்கிற பிள்ளைகள் இப்பொழுது வருகிற பிள்ளைகள் அப்படியாக இருக்கிறார்கள் என்று அவருடைய எதிர்காலங்களை குறித்து எதையும் அவர்கள் சிந்திக்காமல் இப்படியாக பிள்ளைகள் காரியங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம். ஆண்டவரே என் தேவனே அப்பா இப்படியாக ஆண்டவரே தமிழ் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வெளிநாட்டு நம்ம இவ்வளோ நாளும் ஆண்டவரே நம்ம வெளிநாட்டில் தான் பிள்ளைகள் இந்த போதைக்கும் மற்ற ஆண்டவரே அப்பா இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்து ஆண்டவரே வாழ்க்கையை தொலைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் இப்பொழுதும் ஆண்டவரே இந்தியாவிலெல்லாம் அதிகமாக இப்பொழுது பரவி கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இதனால் இவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு வேலை செய்வதற்குரிய காரியங்களும் தடைப்படும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. உள்நாட்டில் தான் வேலை கிடைக்கல, வெளிநாட்டிலேயாவது வேலை கிடைக்கும்னு சொல்லி அவர்களால் இதுக்கும் அப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதிகமாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு முதலில் தெய்வ பயம் என்பது இல்லாமல் போகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே எப்படியாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் முறைகளை வகுத்துக் கொள்ளாமல் பிள்ளைகள் இப்படியாக நடக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். வேலைக்கெல்லாம் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இப்படியாக ஆண்டவரே எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே இந்த போதை மருந்தானது மிகவும் ஆண்டவரே சுலபமாக பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆனால் ஏர்போர்ட்ல பிடிச்சிடுறாங்க, ஏர்போர்ட்ல பிடிச்சிட்டாலும் ஆண்டவரே அது எப்படி அவங்களுக்கு வந்துட்டு மீண்டும் பிள்ளைகளுக்குலாம் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு தெரியாத ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம் தேவனே அப்பா ஆண்டவரே அப்போ இதனால ஆண்டவரே ஃபேமிலியில எல்லாம் எவ்வளோ பெரிய ஆண்டவரே குழப்பங்களும் ஆண்டவரே மனக்கசப்புகளும் ஏறிடுகிறதாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. சோதரிக்கிறோம் தேவனே நன்றி எடுத்துக்கிறோம் தாவே தேவனே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே இருந்த ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை எல்லாரையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே முதியவர்கள் எல்லாரையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா மகா பரிசுத்தமும் இரக்கமும் உருக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே அன்பின் பரலோக பிதாவே இந்த மனமகிழ்ச்சியான நல்ல கால வேளையில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பிதாவை அப்பா நோக்கி அப்பா இயேசுவின் நாமத்தில் கூடியிருக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேல் நின்றுடுங்க. ஆமாண்டவரே
அப்பா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை மூடி மறைத்து ஆமாண்டவரே உம்முடைய கிருபைக்குள் எங்களை வைத்து உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை நடத்துங்கப்பா. ஆமாண்டவரே உம்முடைய சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நேரிடாதபடியே பாதுகாத்து வருகிறீங்க. அதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா செய்திக்கு நேராக நாங்கள் ஆமாண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேல் நிழலிடுங்க. ஆமாண்டவரே 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 அப்பா தேவனுக்கு ஆமாண்டவரே பிரியமில்லாத காரியங்கள் ஹல்லேலூயா, பிரியமில்லாதது ஹல்லேலூயா, தேவன் வெறுக்கக்கூடியது ஹல்லேலூயா, தேவனால் கூடாத காரியம், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், தேவனால் முடியாத காரியங்கள் ஹல்லேலூயா, இவைகளெல்லாம் தேவன் ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவராய் இருக்கிறவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்றால் நம் தேவன் எல்சடா சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமாண்டவரே கேரக்டர் ஆஃப் காட் என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனால் அவர் வாக்குத்தத்திலும் வார்த்தையிலும் உண்மையுள்ளவர். வானமும் பூமி அழிந்து ஒழிந்து போகும், என் வார்த்தையில ஒரு உறுப்பாயிலும் அழிவது இல்லை என்று சொன்னவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு எங்கள் பலனும் எங்கள் கீதமும் நாங்கள் நம்பும் கண்மானவர். இயேசுவின் கிருபை என்றென்றும் நாங்கள் நாங்கள் போற்றிடுவோம். இயேசு எங்கள் பலனும் எங்கள் கீதமும் நாங்கள் நம்பும் கண்மாலையுமானவர். இயேசுவின் கிருபை என்றென்றும் நாங்கள் பாடுவேன், நாங்கள் போற்றிடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு கரமும் இயேசு புயமும் இயேசு மகிமை இயேசு மகத்துவம் அதிசயங்கள் செய்தது. இயேசு கிருபை இயேசு சத்தியம் இயேசு இரக்கம் இயேசு அன்பு வழி நடத்தினது. இயேசு கரமும் இயேசு புயமும் இயேசு மகிமை இயேசு மகத்துவம் அதிசயங்கள் செய்தது. இயேசு கிருபை இயேசு சத்தியம் இயேசு இரக்கம் இயேசு அன்பு எங்களை வழி நடத்தியது. ஹல்லேலூயா. இயேசு எங்கள் பலனும் எங்கள் கீதமும் நாங்கள் நம்பும் கண்மாலையுமானவர். இயேசுவின் கிருபை என்றென்றும் நாங்கள் பாடுவோம், நாங்கள் போற்றிடுவோம். இயேசு எங்கள் மேய்ப்பர் இயேசு எங்கள் மீட்பர் இயேசு எங்கள் பரிசுத்தர் தாட்சி அடையிலோமே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவோம். இயேசு எங்கள் மேய்ப்பர் இயேசு எங்கள் மீட்பர் இயேசு எங்கள் பரிசுத்தர் தாட்சி அடையிலோமே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவோம். ஹல்லேலூயா. இயேசு எங்கள் பலனும் எங்கள் கீதமும் நாங்கள் நம்பும் கண்மாலையுமானவர். இயேசுவின் கிருபை என்றென்றும் நாங்கள் பாடுவோம், நாங்கள் போற்றிடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் தேவன் ஹல்லேலூயா மோசேயோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூடவும் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஏனால் யோசுவா ஆண்டவரே மோசே ஆண்டவரை இவ்வளவு ஜனங்களை நடத்தி வந்த போது தடையாய் நின்ற அந்த கடலை இரண்டாக பிளக்க தேவன் கிருபித்திருந்தேன் என்று பார்க்கிறோம். ஆமாண்டவர் யோசுவா ஆண்டவரே ஆமாண்டவர் இந்த ஜனங்களை நடத்தும் போது ஆமாண்டவரே ஹல்லேலூயா அந்த நதியை ஆண்டவரே
விளக்க செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம் வழிகளை ஆண்டவர் திறக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு முன்பாக செல்லுகிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு உண்டு பண்ணினவர்களை கண் காணும் வரை காது கேட்கும் வரை எது தோன்றுமில்லை என்றாலும் அவர் உணர்வுக்குள் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், சகலத்தை செய்ய வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்போம். தேவனால் கூடாத காரியம், தேவனால் முடியாத காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவன் வெறுக்க முடியாத காரியம். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் என்று அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் தேவன் இவைகளெல்லாம் அவரால் அதை விட்டு விலக முடியாது. ஹல்லேலூயா. அதை மறுக்க முடியாது. அதை வெறுக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் நாங்கள் அநேகம் இடங்களிலே தேவனுடைய அன்பை நாங்கள் உணர இப்போ நாங்கள் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. முதலாவதாக எபிரேயர் 6:18 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரீபா காபானா மாகாஷா கலா கதா காஷா கடமா லமா ரபா தீபா ரபா லபா கதவுதி கரபா ரபா லபா. ஹல்லேலூயா. எபிரேயர் 6:18. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு முன்பு வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு ஏனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஹல்லேலூயா. ஏனால் தேவன் நம்மை வைத்த அன்பை பாருங்க. அவர் பொய் உரையாத தேவன். ஹல்லேலூயா. அவரால் பொய் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமென். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தத்திலும் வார்த்தையிலும் உண்மையில அன்பு கூர்ந்தவர். ஹல்லேலூயா. நம்மளை நேசிக்கிறவர், நம்மளை போஷிக்கிறவர், நம்மளை நடத்துகிறவர், நம்மளை உடுத்துகிறவர், நம்மளை பழக்க வைக்கிறவர், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர், இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரரை வைத்திருக்கிறவர். ரீபா காபாலாமா. அவர் பொய் உரையாத தேவன். ஹல்லேலூயா. அடுத்ததாக எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 13:5. ஹல்லேலூயா. 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 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கின்றவைகள் போதும் என்று எண்ணி எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உங்களை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஏனால் பாருங்க, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. எதையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் வேண்டுதலான ஜெபத்தினாலும் சோதத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னவர். அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் நம்மளை கைவிட முடியாது. ஹல்லேலூயா. அவரால் முடியாது. ஹல்லேலூயா. தேவனால் கூடாது. ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட தேவன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்மேல் வைத்த அன்பை ஹல்லேலூயா மாற்றி அமைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் நம்மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கும் போது ஹல்லேலூயா. சங்கீதம் 51:17 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அவர் உடைந்த இருதயத்தை, ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவரால் வெறுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனால் அவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு அன்பு கூர்ந்தபடினால் தன் சொந்த குமாரன் என்று பாராம நமக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் அவரால் அவரால் வெறுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உடைந்த இருதயத்தையும் நொறுங்குண்ட உள்ளத்தையும் ஹல்லேலூயா ஆமாண்டவரே குறைவுள்ளதை ஆண்டவரே குறைவுகளை ஆண்டவரே ஆமாண்டவரை நிறைவாக்குவதுமான ஆண்டவரை தடைகளை நீக்குவதுமான தேவைகளை சந்திக்கிறதுமான இருதயம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒரு நாள் நாம் வியாதி மரண படுக்கையிலேயோ கடந்து விடக்கூடாது என்று விரும்புகிறேன். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகதான் அவரால் அவனை வெறுக்க முடியாது நம்மை. ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, சங்கீதம்
அல்லேலூயா. 121:4. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அல்லேலூயா. பாத்தீங்களா, அவர் ஆண்டவரே நாம் எல்லாம் உறங்கி விடலாம். ஆண்டவரே நமக்கு இழைப்புகள் வந்து விடலாம், நமக்கு ஒரு ஆமாண்டவரே சோர்வு வந்து விடலாம், ஒரு மனம் முடிவு வந்து விடலாம், நமக்கு ஆண்டவரே ஆமாண்டவரே வெறுப்பு வந்து விடலாம், கசப்பு வந்து விடலாம், மூர்க்கம் வந்து விடலாம், கோபம் வந்து விடலாம். எது வந்தாலும் நம்மனை கொண்டு போய் உறக்கத்திலே ஆழ்த்தி விட நம்மளை ஆண்டவரே அதை நம்மளை ஆமாண்டவரே நம்மளை ஆழ ஆமாண்டவரே அமர்த்தி விடும் என்று பார்க்கிறோம். அது நம்மளை ஆமாண்டவரே நம்மளை அழிக்க உள்ளதா இருக்கிறதுன்னு பாருங்க. ஆனால் நம் தேவன் அவர் எல்லா சோதனையிலும், எல்லா வேதனை, எல்லா நெருக்கத்திலும், எல்லா பாரத்திலும், எல்லா கவலையிலும், எல்லா கண்ணீரிலும், எல்லா துக்கத்திலும், எல்லா துயரத்திலும், எல்லா நிந்தையிலும், எல்லா அவமானத்திலும், எல்லா நஷ்டத்திலும், எல்லா கஷ்டத்திலும் அவர் நம்மளோடு கூட. ஏனால் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஒரு நாளும் உறங்கி போக மாட்டார். அல்லேலூயா. அவர் நம்மளை மறந்து போக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை ஆண்டவரே நம்மளை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், அரவணைக்கிறவர், ஆதரிக்கிறவர். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அன்பை நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் அவர் நம் தேவனால் தூங்கவே முடியாது என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எரேமியா 31:3 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவனால் நம்மை நேசிக்காமல் இருக்க முடியாது. ஆகையால் சொல்றோம், உனக்கு அறியாததும் எட்டாதமான காரியங்களை வாசிப்போம். அல்லேலூயா. உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, நம்மளை நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. நமக்கு அறியாதது எட்டாதமான காரியங்கள், பெரிய காரியங்களை நமக்கு அறிவிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மளால் கூடாத காரியம் தேவனால் கூடும், நம்மளால் ஆகாத தேவனால் ஆகும், நம்மளால் முடியாத தேவனால் முடியும் என்பதை ஆண்டவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால்தான் அல்லேலூயா தேவன் நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆகையால் நம்ம நேசியாமல் இருக்க முடியாது. ஆமென். ஆகையால் தான் நாம் ஆண்டவரே அப்பா உமக்கு எவ்வளவு நாங்கள் நன்றி சொல்ல முடியும். அதுதான் 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதையா என்று சொன்னது உண்மைதானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாங்கள் கடந்து வந்த பாதைகளையும், இருக்கிற நிலைமைகளும், இருக்க போகிற சூழ்நிலையும் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர். நம் மத்தியில் இருக்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பிலிப்பியர் 1:5 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களின் நற்கிரியை உண்டாக்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமென். பிலிப்பியர் 1:5 தானே? 1:5 மணி படிப்போம். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை இயேசு கிறிஸ்து நாள் வரை முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த இடத்துல எதற்காக அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், தேவன் காரியத்தை பாதியில் விட முடியாது. அல்லேலூயா. நம் தேவனால் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை பாதியில் விடுகிறது. ஆகதான் உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவரும் நானே என்று சொன்னவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்பதையும், அவர் வாக்குத்தத்தத்திலும் வார்த்தையிலும் உண்மையுள்ளவர் என்பதையும் நிரூபிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகைதான் அவர் பாதியிலே நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகைதான் தேவன் ஒரு காரியத்தை தொடங்கினார், அது முடித்தார். உங்களை ரட்சித்தார் என்றால் அவர் முடியவது உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார்.
ஆகதான் உலகத்தில் உபத்து உண்டாகும் தினங்கள் உலகத்தை ஜெயித்தின் முடிவது உங்களோடு கூட நீ இருக்கிறேன்னு சொன்னவர். அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆமாண்டவரே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களே, ஆமாண்டவரே, தேவ பிள்ளைகளே, ஆமாண்டவரே, தேவ புத்திரர்களே, தேவ புத்திரிகளே, ஆண்டவரே, தேவனால் ஆண்டவரே விசேஷித்தவளாய் நீங்கள் இருக்கிறீர்கள் தேவனுடைய கரத்தில். ஹல்லேலூயா. தேவன் ஆண்டவரே ஆதீனத்திலே நம்மளை தெரிந்து கொண்டவர், புரிந்து கொண்டவர், அறிந்து கொண்டவர், உணர்ந்து கொண்ட தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே நம்மளை அறிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நம்ம மேல வைத்த அன்பை இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த தேசத்திலும் நாங்கள் 45 வருடங்கள் வாழ்ந்திருப்பது என்றால் எவ்வளவு பெரிய கிருபையான காரியங்கள். எவ்வளவோ படிப்புள்ள ஜனங்கள் ஆண்டவரே, எவ்வளவோ ஞானமுள்ள ஜனங்கள், எவ்வளவோ அந்தஸ்துள்ள ஜனங்கள், எவ்வளவோ ஆஸ்தியை சம்பாதித்த ஜனங்கள், எவ்வளவு ஆண்டவரே பதவி உயர்வுகளிலே உயர்ந்த ஜனங்கள் எல்லாரையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, 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 எங்களோடு கூட பழகினவர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர்கள் ஆண்டவரே, ஆமாண்ட நோயிலும், ஆமாண்ட நோயின் பிடியிலும், ஆண்டவரே கஷ்டத்தின் மத்தியிலும், நஷ்டத்தின் மத்தியிலும், பாரத்தின் மத்தியிலும், கவலையின் மத்தியிலும், கண்ணீர் மத்தியிலும், துக்கத்தின் மத்தியிலும், தூரத்தின் மத்தியிலும், நிந்தையின் மத்தியிலும், அவமான மத்தியிலும் கடந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் மரித்து போயிருக்கிறார்கள். எவ்வளவு பேர்கள் ஆமாண்டவரே குடும்பம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் ஆண்டவரே பலவீனப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமாண்டு எல்லாமே இருந்தும் அவளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் தேவனோ எங்கள் மேல் வைத்த அன்பையும் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் திட்டத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி வருகிறார் என்று அறிந்து நன்றியோடு அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வேளையிலும் ஆண்டவரே, எந்த நேரத்திலும், எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த சூழ்நிலையிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், சகலத்தை செய்ய வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதை ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் அது தீவிரமாய் செய்வார் என்று நிச்சயத்தோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, அதிலேயே நீங்கள் 1 கொரிந்தியர் 1:8 கூட எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:8. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் வைத்த அன்பு, தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மனதுருக்கம் நம்மளை சூழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. 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 அடுத்ததாக நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள்.